ம், ம், ம். இப்ப 5 செகண்டுக்கு மனம் இல்லாம இருக்குமா? மூச்சை நம்ம அடக்குறப்ப அந்த மனசு வந்து இயங்காது. அப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய உயிராற்றல் இறங்குமா இருக்காதா? ஷூர் ஷூர், கண்டிப்பா. சரி, இப்ப நுரையீரல்ல ஃபுல்லா காத்து இருக்கு சார். ம், காத்தை நிறுத்தி வச்சுக்கிறோம். இப்ப நிறைய நேரம் நுரையீரல்ல காத்து இருந்தா ரத்தத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடும் காத்துல இருந்து ஆக்சிஜனும் டிரான்ஸ்ஃபர் ஆகிற டைம் அதிகமாகுமா ஆகாதா? ஆமா, கண்டிப்பா. ம், இப்ப இந்த வண்டிக்கு போடக்கூடிய ஃபியூவலும் அதிகமாயிடுச்சு, ம், ஆக்சிஜன் ஃபியூவலும் அதிகமாயிடுச்சு. ம். அதே சமயத்துல நீங்க மூச்சை நிறுத்தி இருக்கிறதுனால உங்களுடைய உயிராற்றல் சொல்ற பேட்டரியும் சார்ஜ் ஆகுது. அதான் சார். இப்போ ஆ, நீங்க அந்த மூச்சை அளவுகோல் பத்தி உள்ள பேசிட்டு இருந்தோம். ம், மூச்சை உள்ள இழுத்து வச்சுக்கிறீங்க. ம். நெஞ்சு கூட்லயே, ஆமா. லங்ஸ்லயே. இப்ப 2 விதத்துல லாபம் கிடைக்குது. ஒண்ணு, அழுக்கு காத்தெல்லாம் வெளியில போயிடுது, நல்ல காத்து உள்ளுக்கு வருது, ரத்தத்துல கலக்குது. கண்டிப்பா. இப்ப ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க நீங்க. வெரி குட், கரெக்ட். சரியா? அதே நேரத்துல அந்த நிறுத்துறதுனால உங்களுக்கு வந்து உயிராற்றல் வந்து மேல இருந்து கீழே இறங்குது. ஓ. உயிரில இருந்து உடலுக்கு இறங்குது, மனம் இல்லாதனால. ம், இத வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் ம், தினமும் பண்ணிக்கிட்டே வந்தா ம். உடம்புல வந்து அந்த உயிராற்றல் இன்க்ரீஸ் ஆயிடும். வெரி குட், சூப்பர். இப்ப நம்ம லைஃப் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேலை செய்யறதுக்கு போறதுக்கு இதெல்லாம் ஃபாஸ்டா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இங்க நம்ம முதுமை வரும்போது இதெல்லாம் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லது. இப்ப அந்த அந்த வேலையை நீங்க நிறைய நேரம் பண்ண பண்ண ம், இது இன்க்ரீஸ் ஆகினே போகும். 1/2 மணி நேரம் போகும், 1 மணி நேரம் போகும், அந்த மாதிரி பண்ணலாம். ம். அது ஆனா அவங்களுக்கு அந்த தேவையை பொறுத்து. நிறுத்துதல் வந்து அதிக நேரம் கூடாது, அதுக்கு டைமிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு பட்டது, அதனால கேக்குறேன். இல்ல, அதான் அது வந்து மாத்திரைகள்னு சொல்லியிருப்பாங்க. ம், ம், உள்ள இழுக்கிறது இத்தனை மாத்திரை, வெளியில விடுறது இத்தனை மாத்திரை, உள்ள வச்சுக்கிறது இத்தனை மாத்திரை அப்படின்ட்டு. ம். இப்ப அந்த மாத்திரைன்னு சொல்லிட்டாலே, மாத்திரைன்னா கால அளவு சார். கால அளவு கரெக்ட். சரியா? இந்த கால அளவுனாலே உங்களுடைய கவனம் எங்க போகும்னா கவுண்டிங்ல போயிடும். உண்மை உண்மை. அப்ப மனம் இங்க தானே செய்யும். ஆமா, அங்கதான் வேலை அப்ப செய்யும். அது யூஸ் இல்ல. கரெக்ட் கரெக்ட். நீங்க கவுண்டே பண்ணதா இல்ல, உங்களுக்கே தெரிய வரும். நீங்க மூச்சை இதுக்கு மேல தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க முடியாதுன்ட்டு இந்த தண்ணியில கிணத்துல மூழ்கி யார் ரொம்ப நேரம் உள்ள இருக்கிறா பாக்கலாமான்னு சின்ன பசங்க எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல. நம்ம நீச்சல் அடிக்கும் போதெல்லாம் பந்தயம் கட்டி இருப்போம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த டம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆமா சார். மூச்சு அடக்கி உள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிறது. அதே இதான் இப்ப நீங்க வெளியே பண்றீங்க. ஆனா ரொம்ப பேரு மூச்சை வந்து இப்ப வயிற்றின் மூலியமா சுவாசிக்கிறது நல்லதா சார்? இப்ப நம்ம லங்ஸ் மூலியமா வயிற்றுக்கு மூலியமா போனா ஆபத்து சார். வயிற்றுக்கு மூலியமா போகவே கூடாது சார். போகக்கூடாது. வயிற்றுக்கு காத்தே போக கூடாது சார். அதுதான் சார் கேஸ்ட்ரைட்டிஸ், ஏப்பம் விட்டு கிடக்குறது, இதெல்லாம் அதனுடைய எஃபெக்ட் சார். சரி சரி சரி. வயிற்றுக்கு போகுதுன்னு சொல்றவன் முட்டா போய் வயிற்றுல போய் என்ன பண்ண போறான் வச்சுக்கின்னு. இப்ப சுவாசிக்கல நம்ம இயல்பா சுவாசிக்கல, அந்த வயிறு தானே சார் மேல எங்கேயும் போகுது. வயிறு போல சார் அது. நீங்க அது என்னன்னா வயிற்றுல டயாஃப்ராம்னு ஒண்ணு இருக்கும். சரிங்க சார். இப்ப நெஞ்சு கூடோடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல, ஆமா, அந்த கீழ்ப்பகுதியை மூடி இருக்கிறது ஒரு ஜவ்வு இருக்கு, அது பேர் தான் டயாஃப்ராம். அந்த டயாஃப்ராம் கீழே போகிறதுனாலதான் உங்களுக்கு வந்து உள்ள நெகட்டிவ் பிரஷர் வருது சார். இப்போ சுவாசிக்கிறதுனால நீங்க உயிரோட இருக்கிறீங்களா இல்ல உயிர் இருக்கிறதுனால சுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க. இது கொஞ்சம் கடுமையான கேள்விதான். எப்படியும் அந்த சுவாசம் வேணும். சுவாசம் இருந்தா தான் அது உயிர் இருக்கும், உயிர் இருந்தா தான் சுவாசம் வரும். சரி, அப்ப முதல்ல சுவாசம் எப்படி வந்தது? முதல் சுவாசம் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு இயற்கை தானே சார். தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து வெளியில வரையில அப்படி இல்ல. இப்ப குழந்தை வெளியே வந்த உடனே அழுதா இல்ல, தட்டுறாங்க, தட்டி துடிப்பு உண்டு பண்ணி விடுறாங்க. துடிப்பு கரெக்டா வரணும், துடிப்பு கரெக்டா வரணும். இல்ல சார், அந்த தட்டுறதுனாலயும் தேய்க்கிறதுனாலயும் அவங்க என்னத்த உண்டு பண்றாங்க? ஒரு
லிட்டில் பிட்ஸ் ஆஃப் ஹீட். ஹீட் கிடையாது சார், ஆ உணர்வை உண்டு பண்றாங்க. ரைட் ரைட். தட்டினா நீ என்ன சுவாசிக்கணும். வலிக்குமா வலிக்காத குழந்தைக்கு? ஷூர் ஷூர், கண்டிப்பா வலிக்கும். அந்த அப்ப வலி உணர்வு. உணர்வை ஏற்படுத்துறாங்க அவங்க. ரைட் ரைட் அப்ப ரைட். பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து என்னவோ வலிக்குது நமக்கு அப்படின்னு அது உயிர் வந்து விழிச்சுக்கும். விழிச்சுக்கும். ரைட். இத்தனை நாளா அது வந்து அதனோட எஃபெக்ட் தேவையில்லாம இருந்ததுங்க. ஆமா, அம்மாவுடைய இதுலயே இருந்து. அம்மாவோட இதுலயே வாழ்ந்து நின்றது அது. ம். இப்ப வந்து சொந்த முயற்சிக்கு வந்துருச்சு. கரெக்ட். புரியுதுங்களா? இப்ப நெஞ்சு கூடு எப்படி இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம 12வது படிக்கும் போது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் காட்டுவாங்க. ஆமா. ஒரு பாட்டில், ம் அந்த பாட்டில்ல ஒரு ரப்பர் காக்கு அடைச்சு வச்சிருப்பாங்க. ம் அதுல 2 பைப் இருக்கும், ம் சொருவி இருப்பாங்க. அந்த ஒரு பைப்ல வந்து பலூன் கட்டி இருப்பாங்க, ம் இன்னொரு பைப்பு ஓபனா இருக்கும். ம் சரியா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் இந்த இன்னொரு காலியா இருக்கு பாத்தீங்களா பைப்பு, ஆமா. அந்த பைப்புல வாயை வச்சு உறிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா அதுல இருக்க காத்து பாட்டில் உள்ள காத்த வெளியே எடுத்துடுறீங்க. வெளியே எடுத்துடுறோம். ஆமா. வெளியே எடுத்தோடனே என்ன ஆகுது? வெற்றிடமா இருக்குது. வெற்றிடமானவன என்ன ஆகுது? திருப்பி அதை நிரப்புறதுக்கு தான் பார்க்கும். நிரப்புறதுக்கு இன்னொரு வழியா காத்து உள்ள ஓடியாருது. கண்டிப்பா. ஆனா அங்க பலூன் இருக்குது. இப்ப பலூன் என்ன ஆகும்? அது விடுங்கல்ல, அதுவும் அந்த ஆக்ஷன் லேசா காட்டும். பலூன் வந்து என்ன ஆகும்னா வீங்க ஆரம்பிக்கும். வீங்க ஆரம்பிக்கும். கரெக்ட். இப்போ நீங்க உறிஞ்சதுனால பலூன் வீங்குச்சா, இல்ல பலூன் வீங்குறதுனால காத்து வெளியே வந்ததா? நம்ம அது வெற்றிடமா இருந்தனால அது வந்து நிரப்புறதுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எது முக்கியமான காரணம்னா அங்க வெற்றிடம் என்பதுதான் காரணம். ரைட். அதாவது இயற்கையுடைய விதி என்னன்னா, ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு காத்து ஓடும். இது டிரான்ஸ்பர் ஆகுறது தான் நார்மல். இயற்கையோட பினாமினா என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்று அழுத்தமாக இருக்கின்ற இடத்திலிருந்து காற்று அழுத்தம் குறைவாக இருக்கின்ற இடத்தை நோக்கி பாயும். தண்ணி வந்து உயர வச்சீங்கன்னா கீழே இருக்கிற லெவலை நோக்கி பாயும். இது அருவி. மேல இருந்து கீழே கூட்டம், கீழே இருந்து மேல போறதுல அருவி. அறிவில்லை. கண்டிப்பா. புரியுதுங்களா? இதே மெத்தட் தான், இதே பாட்டில தான் நம்ம நெஞ்சு கூட வச்சுக்குங்க. ரைட். இப்ப என்னன்னாக்கா, ஒரு பக்கம் இருக்கிற டியூப் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்கிற டியூப் இருக்காது. இதுல இருக்காது. அதுக்கு பதில் என்னன்னா, இந்த பாட்டில் என்ன பண்ணும்னா, பாட்டில் வந்து விரிவு அடைகிற தன்மையில இருக்கும். இப்ப ஒரு பேட்டரி கனெக்ஷனை கொடுத்தானே அந்த பாட்டில் விரியும்னு வச்சுக்கீங்களேன். பாட்டில் விரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? பாட்டிலுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் என்ன ஆகும்? உறிஞ்சதுன்னா ஃபில் ஆகும். அது பாட்டிலுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுமா இல்லையா? விரிஞ்சதுன்னா. ஆமா ஆமா, ஃபில் ஆயிடும். அங்க ஒரு வெற்றிடம் உருவாகுதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த பலூனுக்கு உள்ள வந்து காத்து ஓடியாருமா ஓடியாராதா? கண்டிப்பா வரும். இப்படிதான் நம்ம உடம்புல சுவாசம் ஏற்படுது. சரியா? அப்போ உயிர் இருக்கிற உடல் தான் சுவாசிக்கும், காத்து இருக்கிற உடம்பெல்லாம் சுவாசிக்காது. அப்போ உயிர் இருந்தா மட்டும்தான் நீ சுவாசம் செய்ய முடியும். அதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, காற்று கடவுள் அல்ல அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த காற்றை வந்து நீங்க அந்த டைமிங் கரெக்டா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறப்ப அது பிராணசக்தி கூடுது இல்லையா? இந்த காற்று நிறுத்தும் போது வந்து அந்த அந்த முக்கோணம், அந்த 2 கோடு இருக்குல்ல, ஆமா, அந்த 2 கோடுக்குள்ள நடுமத்தில கேப் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? அது ஆகும். ஆமா, அது வழியா தாங்க உயிராற்றல் உள்ள வருது. ரைட். அப்ப இயற்கையா வந்து இந்த சுவாசம் நடைபெறப்ப அந்த சாதாரண ஒரு ஆக்சிஜன் போகையில அது பிராணசக்தியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா? ஆக்சிஜன் தனியா சார், வண்டிக்கு சார். அது வண்டிக்கு. ரைட். அத இதுல குழப்பம். சரியா? அந்த வண்டிக்கு ஒரு பக்கம் வந்து ஃபியூல் பெட்ரோல் போடணும், இன்னொரு பக்கம் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பேட்டரி சார்ஜ் பண்றது தான் இந்த கூம்புல இருந்து இறங்குறது. சரிங்க சார். 2 கோட்டுக்கு நடுமத்தியில இறங்குறது வந்து பேட்டரி சார்ஜ். இப்ப நுரையீரல்ல வச்சுங்கிறது வந்து பெட்ரோல் போடுறது. அப்ப இந்த பெட்ரோலும் போட்டுக்க முடியுது. அந்த ரொம்ப நேரம் நம்ம அந்த மூச்சை நிறுத்தும் போது அந்த ஆங்கிள் மாற ஆரம்பிக்கும். ஆங்கிள் வந்து ஒரு கேப் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஆமா, மேல இருக்கிற கேப். அப்ப அது வழியா உயிராற்றல் நிறைய வந்துகிட்டே இருக்கும்.
அது பேட்டரியை சார்ஜ் பண்ணும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து இது 10 நிமிடம் பண்றப்பயே கூட இந்த மன ஒடுக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 10 நிமிஷம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பயங்கரமான ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கிடைக்கும். ரைட் 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 ரைட். இது வந்து உலகியல்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போதும் சார். மிந்தி வஜ்ராசனம் போட்டு அதே மாதிரி தான் 2 கையும் பின்னால கட்டி அப்படியே கீழே குனியல காத்த விடுவேன், மேல நிமிரையில அப்படியே காத்த இழுப்பேன். அதான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு டிசைன் காட்டினாதான் நீங்க எல்லாம் வந்து இல்ல ஜி, இது வந்து நானா வந்து திருப்பூர்ல இருக்கிறப்ப அந்த வஜ்ராசனத்திலேயே உட்காந்து, ஏன்னா அந்த முதுகு தியானம் பண்ணல கூணு விழுந்துருதுன்னு சொல்லிட்டு வஜ்ராசனத்துல உட்காந்தா உழுகாதுல்ல, அதனால அப்படியே பண்ணி பண்ணி பார்த்து அது வந்து நல்லதுதான். இப்ப மசிலுக்கும் எக்ஸசைஸ் கிடைக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. சரியா, உங்களுடைய முதுகு தண்டு மசிலுக்கும் எக்ஸசைஸ் கிடைக்குது. அதே சமயத்துல மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது உங்களுக்கு கிடைக்குது. சரியா, இத வந்து வெறுமனே நீங்க சாதாரணமா உட்காந்துக்கினே இது பண்ணாலே போதும். பண்ணாலே இது ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த விஷயம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப என்ன ஆகுன்னா எக்ஸஸ் ஃபேட், எக்ஸஸ் இருக்கக்கூடிய இது எல்லாமே மாறிடும். இப்ப நீங்க தொப்பையா இருக்கிறீங்கன்னா வெயிட் குறைஞ்சிரும், எக்ஸஸ் வெயிட் எல்லாமே இறக்கி விட்டுரும். இப்ப 2 மூக்குலயுமே எப்பயும் இயல்பா பண்ணலாம் இல்லையா? சார் அதெல்லாம் தேவையே இல்ல சார். 2 மூக்குல இருந்து தான் காத்து வருது, 2 மூக்குல இருந்து தான் சார் வெளியே போகுது. அது வந்து இவங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து பேசிருக்காங்க. ஆனா இதை தாண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்கு சார். இததான் நம்ம வந்து அந்த இதுல வீடியோல போட்டிருக்கோம். அது என்னன்னா சூட்சமமா என்ன நடக்குது, அதிசூட்சமமா என்ன நடக்குது, இப்ப சாதாரணமா இருக்கிற ரூபத்துல என்ன நடக்குது. ரூபம், ரூபாரூபம், அரூபம். அரூப நிலையில இருந்து அருவுருவ நிலைக்கு வந்துட்டு அருவுருவ நிலையில இருந்து ரூபத்துக்கு வருது. இத நீங்க வந்து இந்த சுருக்கி விரியுது பாத்தீங்களா, இந்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தான் 10ஆம் வாசல். இது மூச்சை இழுக்கிறதுக்கும் மூச்சை வெளியே விடுறதுக்கு நடுமத்தியில இருக்கு பாத்தீங்களா ஓட்டை. ஆமா, அது பேர் தான் 10ஆம் வாசல். 10ஆம் வாசல். ரைட். நீங்க சங்கு சவுண்ட் வருது இல்ல, அது மாதிரி அது வந்து 10ஆம் வாசல். 10ஆம் வாசல். கரெக்ட் கரெக்ட். அதுதான் வந்து உயிரையும் உடலையும் இணைக்கிற வாசல். இன்னொரு டவுட் சார், இப்ப உயிருங்கிறது வந்து உடல்ல எங்க இருக்கு சார்? உயிர் உடல்ல எல்லாம் எங்கேயும் இல்ல சார். எங்கேயும் இல்ல, அதெல்லாம் விட்டுடுங்க. அதாவது எங்கேயாவது ஒரு இருந்துதானே. பாருங்க, இந்த உடம்பே வந்து என்னன்னா உயிர் தான். இந்த உடம்பே வந்து ஒரு ஹார்ட்வேர். ஹார்ட்வேருக்கு மேல இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ன்றதுதான் மனம். அந்த மனதனுடைய மேல இருக்கிறது வந்து சோர்ஸ் கோடு, அதான் உயிர். நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்டேன், சொல்றாங்க இந்த உடம்பு வந்து அழியிறது சார். அதான் எல்லா இடத்துலயுமே வந்து ஆளுமை இருக்கு. அப்படி இல்லைன்னா அதுதான் நோயாகவும் வலியாவோ ஏற்படுது. அந்த இடத்துல அந்த சக்தி இல்ல, அதனாலதான் நோயாவோ சக்தியா அந்த வலியாவோ. சொல்றது என்னன்னா சார், இந்த உடம்பு என்பது வந்து இப்படி வச்சுக்கோங்க, உடம்பு என்பது வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற டப்பா, ஸ்கிரீனு டப்பா, அதெல்லாம் அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு சாஃப்ட்வேரை ஏத்திடுறீங்க. இப்போ உங்களுடைய லேண்ட பத்தின டீட்டெயில் எல்லாம் அதுல போட்டீங்கன்னா வந்துடும். சர்வே நம்பர் அது இதெல்லாம் காட்டுறதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுல்ல. ஆமா, எல்லா டேட்டாவும் அந்த டேட்டா வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து சாஃப்ட்வேர். ரைட் ரைட் ரைட். அதுக்கு மேல கரண்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கரண்ட் இருந்தா தான் கம்ப்யூட்டரே இயங்கும். இந்த கரண்ட்ன்றதான் உயிர். இந்த கரண்ட்ன்றது உயிர். இந்த பிரெயின்ன்றது வந்து எல்லாமே இந்த உடம்பை இயக்கிற விஷயம். அது எதுல இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் டப்பால உட்காந்துங்குது. அது சிபியூன்னு பேர். அதுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அத புடிங்கிட்டீங்கன்னா வந்து கரண்ட் இருந்தாலும் சாஃப்ட்வேர் போட்டிருந்தாலும் வேலை செய்யாது. கண்டிப்பா. அதுக்கு நீ உத்தரவு இடுறது யாருன்றது தான் இப்ப கேள்வி. இப்ப சிபியூக்கு ஒரு உத்தரவு வரணும் சார். கண்டிப்பா. அப்பதான் அந்த சிபியூ இயங்கும் சார். கண்டிப்பா. அத மாதிரி இப்போ இந்த உடம்புல வந்து மொத்தமா நீங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அழியக்கூடிய பொருள்.
ம். இதுல பீனியல் கிளாண்டு, இந்த செமனு, ம். சரியா, இதெல்லாம் வச்சுக்கின்னு கதை பேசுறவன் எல்லாரையும் ஓரம் கட்டிடுங்க. ஆமா. விந்து விட்டான் வந்து கட்டான் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஆன்மீகன்றது என்ன தெரியுமா சார்? உணர்வை வந்து உணர்வு தோன்றிய இடத்திலேயே நிறுத்துறது தான் சார் ஆன்மீகம். அவ்வளவுதான் சார். இப்ப இத நான் எப்படி விளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதுல வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. இப்ப என்ன இது ஆகுதுன்னா, இஸ்ரேல்ல ஒரு புது கண்டுபிடிப்பு வச்சிருக்கான், அயன் டோம்னு. அந்த அயன் டோம் என்ன பண்ணும், அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேடார் கருவி இருக்கும். அந்த ரேடார் என்ன பண்ணும்னா 24 மணி நேரமா அதனுடைய எல்லையை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ராக்கெட்டு இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பொருள் தட்டுப்படுதான்னு அது வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கிட்ட அது என்ன ஆகும்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரைட். ஆமா. அதுல வந்து ஏற்கனவே வந்து டேட்டாஸை லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. இந்த சிக்னல் வந்தா இதுவா இருக்கலாம், இந்த சிக்னல் வந்தா இதுவா இருக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு அடுத்தது வந்து ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா 4 விதமா வச்சிருப்பாங்க. சின்ன ராக்கெட்டுக்கு சின்ன ராக்கெட்டு, பெரிய ராக்கெட்டுக்கு பெரிய ராக்கெட்டு, அதோட பெரிய ராக்கெட்டுக்கு அதோட பெரிய ராக்கெட்டு. இத மாதிரி 4 விதமான ராக்கெட் வச்சிருப்பாங்க. இப்ப வர்றது 10 கிலோ ராக்கெட்னா 10 கிலோ ராக்கெட்டு போய் இன்டர்செப்ட் பண்ணும். வர்றது 100 கிலோ ராக்கெட்னா 100 கிலோக்கு தகுந்த மாதிரி 100 கிலோ ராக்கெட் போய் இன்டர்செப்ட் பண்ணும். இத அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அந்த வான் எல்லையில ஒரு ராக்கெட் வருது. எங்க இவன் விடுறான், ஈரான்காரன். அது அவன் எல்லைக்கு வந்த உடனே அந்த ரேடார் என்ன பண்ண ஸ்கேன் பண்ணிடுது. இந்த ஸ்கேன் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, அந்த சாஃப்ட்வேருக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்திருக்குன்னு சொல்லி அனுப்பிடுது. அந்த சாஃப்ட்வேர் அதை அனலைஸ் பண்ணுது, இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இது வந்து ஒரு 10 கிலோ ராக்கெட் வந்துன்னு இருக்குது அப்படின்றத அது சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிடுச்சு, டேட்டாவை போட்டு அனலைஸ் பண்ணிடுச்சு. உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னா, இந்த 10 கிலோக்கு 10 கிலோ ராக்கெட்டை உடனே டார்கெட் பண்ணி அனுப்பு அப்படின்னு அடுத்த கட்டளையை போடுது. எது? லான்ச்சிங் சிஸ்டத்துக்கு. கண்டிப்பா. இப்ப இந்த லான்ச்சிங் சிஸ்டம் 10 கிலோ ராக்கெட்டை அனுப்பி விடுது மேல. அந்த டார்கெட்டை போய் அதை அடிச்சு காலி பண்ணிட்டு வந்தது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் நம்ம உடம்பு முழுக்க ரேடார்னு சொல்லக்கூடிய உணர்வு வந்து எந்நேரமும் ஓடிக்கிட்டு இருக்குது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த உணர்வு என்பது ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப இந்த உடம்பு மேல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா, கண்டிப்பா. சரியா? சின்ன எறும்பு ஊர்னது தெரியும். இப்ப இந்த ஈ உட்காருது அப்படின்றத யார் கண்டுபிடிச்சதுன்னா, இந்த உணர்வுன்னு சொல்லக்கூடிய ரேடார் கண்டுபிடிச்சிச்சு. அந்த மெசேஜ உங்களுடைய சாஃப்ட்வேர்னு சொல்ற இந்த மூளைக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்புது. இந்த மாதிரி ஒரு கொசு உட்கார்ந்து இருக்குது உன்னுடைய வலது கையில அப்படின்ட்டு. உடனே இந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, வலது கைக்குல உட்கார்ந்து இருக்க கொசுனால இடது கைக்கு ஆணை போடுது, கையை தூக்கி போய் அடிடாது அப்படின்ட்டு. டாப்னு அடிச்சிடுது. கொசு பறந்துடுது, இல்லைன்னா வந்து செத்துடுது. சரியா? இப்ப திருப்பி போருக்கு வாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ரேடாருக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகி போச்சு, ரேடார் இயங்கல. இப்ப வரக்கூடிய ராக்கெட் தெரியுமா அதுக்கு? கண்டிப்பா தெரிய போறதில்ல. அப்ப சாஃப்ட்வேருக்கு மெசேஜ் அனுப்புமா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அனுப்பாது. அப்ப ராக்கெட் லான்ச் ஆகுமா? ஆகாது. அது பாட்டுல வரது வந்துட்டு போயிடும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதே மாதிரிதான் இந்த 5 புலன்களில் இருந்து வரக்கூடிய உணர்வு நின்று விட்டால் பிரபஞ்சத்தினுடைய எந்த ஒரு நிகழ்வையும் உங்களால கணிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்குது அப்படின்றதே உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த உணர்வு வந்து அது எங்க தோன்றியதோ அதை அங்கேயே நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உயிர் உள்ள உடம்பு தானே உணர்வு இருக்கும். கண்டிப்பா. அப்ப உயிரில் இருந்து தான் இந்த உணர்வு தோன்றின்னு இருக்கு.
ம், ம், சரியா? இது 5 தலைகளை கொண்டது. ம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலுன்னு 5 தலை இருக்குது. 5 ஹெட்ல வேலை செய்யுது இது. ஆமா. ஆனா எல்லாமும் சேர்ந்தீங்கன்னா உணர்வு தான். ஆ. இதுதான் வாசுகின்ற 5 தலை பாம்பு. வெரி குட், வெரி குட், சூப்பர். சரியா? இப்போ இந்த வாசுகின்ற 5 தலை பாம்பு எங்க உட்கார்ந்துக்குதுன்னா சிவலிங்கத்தினுடைய தலையில உட்கார்ந்துக்குது. ம், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். அது உயிர் என்ற ஆண் என்ற ஆன்மால தானே தோன்றி வந்தது உணர்வு. ஆமா. அது தோன்றிய இடத்துலயே உட்கார்ந்துங்குது பாம்பு. ஓ, உடம்புக்கு வரல. கண்டிப்பா. இப்ப தோன்றிய இடத்துல இருக்குதுன்னு உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பத்தின எந்த ஐடியாவும் உயிருக்கு போய் சேராது. ஆமா. மெசேஜ் போய் சேராது. கண்டிப்பா. இப்ப சேரலன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற சாப்ட்வேர் வந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணாது. ம், அந்த ராக்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் எண்ணம். ம், இப்ப எண்ணம் வருவதற்கு காரணமா இருப்பது வந்து உணர்வுன்றத புரிஞ்சுக்கு. ம். புரியுதா? இந்த உணர்வு தான் முதல்ல வருது. அந்த உணர்வு வந்த பிறகுதான் அந்த புத்திக்கு போகுது. ம், அந்த உயிர்ல இருக்குது இதெல்லாம் புத்தி, அறிவு, அனுபவம் எல்லாம் அங்க உட்காந்துங்குது. ம். அது வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்குது. அந்த எண்ணத்தின் கோர்வையா தான் மனம் இயங்குது. கண்டிப்பா. இப்ப அந்த மனம் எதுக்கு இடையில இயங்குதுன்னா உடலுக்கும் உயிருக்கும் நடுவுல இயங்குது. ம், இப்ப இந்த உணர்வுன்றது வந்து அதிகமாக என்ன ஆகும்னா இந்த எண்ணங்கள் அதிகமா தோன்ற ஆரம்பிச்சிடும். ம். எண்ணம் அதிகமா தோன்றுது அப்படின்னா என்ன ஆகும்னா மனதினுடைய அடர்த்தி அதிகமாயிடும். ஆயிரும். கரெக்ட். அடர்த்தி அதிகமாயிடுச்சுன்னா உயிருக்கும் உடலுக்குள்ள நடுமத்தியில இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆகுது. அப்பதான் மனுஷன் இறந்து போவான். இறந்து போவான். சரியா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த உணர்வு என்ற பாம்பை ஆரம்பிச்ச இடத்துல உட்கார வச்சிடுறீங்க. ஓ. அது எங்க? சிவபெருமான் சொல்லக்கூடிய அந்த அந்த சிவலிங்கத்தினுடைய தலையில உட்கார வச்சிடுறீங்க. ம். இப்போ அங்க இருந்து வரக்கூடிய எண்ணம் எதுவுமே வெளியில வரல. எண்ணங்கள் இல்லைன்னா வந்து மனம் உருவாகுமா? வாய்ப்பு இல்ல. அப்ப உயிருக்கும் உடலுக்கும் நடுமத்தியில இருக்கிற எண்ணமே இல்லாம போயிடுது. அப்ப உயிரும் உடலும் ஒண்ணு சேர்ந்து போதா? ஒண்ணு சேர்ந்துருது. அப்ப சாவுமா அந்த உடலு? சாகாது. இதுதான் பிறவா நிலை, இரவா நிலை, எல்லாம் இதான். இப்ப இந்த சிவலிங்கம் அதுக்குதான் வச்சுக்கிறாங்க சிவன் கோயில்ல. அப்ப மனம் என்ற மாடு தான் வெளியில உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த உடம்புல இருந்த மனமானது அங்க வெளியில வந்து உட்காந்துக்குச்சு. அப்ப மனமற்ற நிலையில அங்க இருக்குது. அப்ப மனமற்ற நிலையில இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி? உங்க உணர்வை எடுத்தும் போய் தோன்றிய இடத்துல நிறுத்திக்கிறது தான் வழி. புரியுதுங்களா? அப்ப தோன்றிய இடத்துல நிறுத்தணும் அப்படின்னாக்கா உணர்வு வந்து உயிர்ல இருந்து வருது இல்லையா, அதை திருப்பி அதை எடுத்துன்னு போறதுக்கு வந்து ஒரு வண்டி வேணும். அந்த வண்டி தான் நீங்க காத்து. அந்த காத்தை யூஸ் பண்ணி தான் வாசி யோகத்துல 10ஆம் வாசல் வழியா தான் அந்த உணர்வு கீழே இறங்கி வருது. அத கீழே வர விடாம புஷ்ஷுன்னு ஊதி மேலேயே ஏத்தி போறீங்க. ஊத ஊத மேலேயே ஏத்தி போன பிறகு அது மேலேயே நிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, அந்த காத்து வரக்கூடிய அந்த 10ஆம் வாசல்ல வந்து ஒரு காத்து மேல ஏத்தி அதை வந்து மூடிடுறீங்க. அப்படியே நிஷ்டைன்னு பேர் அதுக்கு. இப்ப காத்து அங்க முக்கியம் கிடையாது. அந்த உணர்வு வந்து ஆரம்பிச்ச இடத்துல நின்னு போச்சு. இப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வருமா? வாய்ப்பில்ல, என்ன வராது. அப்ப மனம் இருக்குமா? மனம் செத்து போயிருது. அப்ப உயிர் உடல் என்ன ஆகும்? இணைஞ்சு போச்சு. இது வந்து 100% நடக்கும் போதுதான் வந்து அவங்க ஜீவ சமாதி அடையிறது. ஜீவ சமாதி. அப்ப நிஷ்டைனா என்னன்னா உன்னுடைய மூச்சையே நின்னுடும். உணர்வு இருக்காது, செய்கை இருக்காது, உடம்பு இயங்காது. எல்லாமே வந்து இந்த மனம் வந்தா மட்டும்தான் இயங்கும், எண்ணம் வந்தாதான் இயங்கும். இதுதான் வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம். இதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் வந்து சிவலிங்கத்தை வந்து சிவன் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தாங்க.
ரைட் ரைட். இதேதான் ஜீவ சமாதிகள்லயும் இருக்கும். எல்லா ஜீவ சமாதிகள்லயும் சிவலிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது உயிரினுடைய தத்துவம். அதை வந்து அவன் அடக்கி கீழே கரெக்டா உட்காந்துக்கிறவன் அந்த வந்துருக்கணும். நிலையில இருக்கான்னு சொல்றதுக்கு தான் அது. எவனை புதைச்சிக்கிறாங்களோ உள்ள, அவனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உயிரும் உடலும் சேர்ந்த மாதிரி இருக்கிறான்டா அவன். அவன்கிட்ட ஆதியோட மனசு வந்து சமமாகிட்டாங்கன்னு அர்த்தம். மனதெல்லாம் அவன் வந்து இல்ல, ஆதியோட சமமாலாம் இல்ல. ஆதியோட ஆதியும் உயிரும் உடலும் ஒன்னாயிடுச்சு, கலந்துட்டாங்க, ஒன்னாயிருச்சு. ரைட். அவ்வளவுதான் அங்க விஷயம். சம ஆதி. அது வந்து அங்க நிக்கிறாங்க. இப்ப அந்த நிலையில இருக்கிறவங்க தான் ஜீவ சமாதியில இருக்கிறாங்க. அவனும் செத்த மாதிரியே தான் இருப்பான், செத்த பொண்ணுமும் செத்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல உயிர் ஒடுங்கி இருக்கும், அதுல உயிர் வெளியே போய் அங்க வந்து உயிர் காணாம போச்சு, கனெக்ஷன் போயிடுச்சு. கனெக்ஷன் போயிடுச்சு. இவ்வளவுதான் வந்து வித்தியாசம். இதுதான் வந்து ஆன்மீகவாதிகளுக்கான யூஸ். இத காத்த நீங்க கீழே நிறுத்துறீங்க, அது மேல நிறுத்தணும். அப்ப மேல நிறுத்தினீங்கன்னா உங்க லங்ஸ்ல வந்து காத்தே இருக்காது. ஆமா ஆமா. காத்தே இல்லைன்னா அப்புறமேட்ட எப்படி நீங்க உயிர் வாழறது? அங்கதான் பேட்டரியை யூஸ் பண்ணி வாழறோம். அப்ப இந்த ஆக்சிஜன் பெட்ரோல் நமக்கு தேவைப்படாது. இப்ப நம்ம வந்து லௌகிகவாதிகள் வந்து இந்த இது போதும், இது போதும், கீழே வச்சுக்கிறதே போதும், நுரையீரல ரொப்பி வச்சுக்கிறதே போதும். அத ஒழுக்கமா சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டாலே போதும். ஆமா. அப்ப வாசி யோகத்துல வந்து காத்த நீங்க வந்து மேல ஏத்துறீங்க. ஆனா காற்றினுடைய உச்சியில எது மேல போகுதுன்னா உணர்வு மேல போயின்னு இருக்கு. அந்த உணர்வை தூக்கின்னு போறதான் சார். இது வந்து காத்து வந்து ராக்கெட்டு சார், உணர்வு வந்து சேட்டிலைட் சார். இது சுமந்துட்டு போகுது, இது சுமந்துட்டு போய் அங்க நிறுத்திடுது, நிலை நிறுத்திட்டு வந்துடுது. அப்ப உணர்வு வந்து தோன்றிய இடத்துல போய் நின்னு பழகிடுச்சுன்னா அங்கேயும் நின்னுடும் அது கட்சியில. அப்ப உணர்வே வரலன்னா இங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது. அதனாலதான் அந்த மாதிரி நிலையில இருக்கிற குழந்தைக்கு தான் தட்டி விடுறாங்க, உணர்வை இறக்கி விடுறாங்க, வழி கொண்டு வந்து. அப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சுவாசிக்க ஆரம்பிக்குது. அந்த தேய்க்கிறது வந்து உணர்வுக்காக தான். நானும் முன்னாடி எல்லாம் நினைச்சிருந்தேன் சூடு எத்தனை சரியாயிடும், குழந்தை வந்து உடனே பிக்கப் ஆயிக்கும் அப்படின்னு. அது ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஜெர்க்கு கொடுக்குறாங்க, அதை அசைச்சு விடுறாங்க. அந்த வலி எப்படியாவது அந்த உணர்வு வந்து மேல போயிடுது. அதுக்குதான் குழந்தைய தலைகீழ புஷ்ன்னு அடிக்கிறாங்க. அது எல்லாமே அதுக்குதான். அப்ப அந்த சுவாசத்தை புடிச்சுக்கும், உடனே குழந்தை ஊன்னு ஒரு பெருமூச்சு இழுக்கும், அப்படியே ஆரம்பிக்கும். அப்ப பெருமூச்சு இழுக்குதுனாலே பாத்துங்க. அப்ப வந்து முதல்ல குழந்தை உணர்வு பெற்றுச்சு, உணர்வு பெற்ற குழந்தை தான் சுவாசிக்கும் சார். உணர்வு போயிடுச்சுன்னா சுவாசம் நின்று போயிடும் சார். அப்பதான் நீங்க சொல்ற மனம் இல்லாம போயிடுறது. இதுக்கும் காத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. காத்து வந்து ஒரு வந்து போற உறவினர் மாதிரி, கூப்பிட்டா வருவான், கூப்பிடலன்னா போயிடுவான். இவ்வளவுதான் விஷயம். போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே. போக்கும் வரவும் இல்லாதவன் யாருன்னா உயிர். இந்த போக்கும் வரவும் இல்லாத ஒரு உயிர் ஆற்றல்ன்றது வந்து அந்த நிலைக்கு நம்ம உணர்வு, நான் என்ற உணர்வு தான் அங்க போயிடுது சார். அந்த நான் என்ற உணர்வு தோன்றிய இடத்துல நின்று போச்சு அப்படின்னா அங்க போக்குவரத்தே இருக்காது. ஒன்னும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரெயின் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் எப்படி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து லைட் அண்ட் சவுண்ட் மூலியமா தான் இயங்குது. அதுதான் இறைவன். கரெக்ட். சரியா? அந்த லைட் அண்ட் சவுண்ட்ன்றது தான் வந்து இந்த ரெண்டு விதத்துல தான் இந்த உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த லைட் அப்படின்றது தான் நடராஜர் நடனம்னு பேரு. வள்ளல் பெருமான் சொல்றத வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த சிகப்பு திரைக்கு பின்னாடி வந்து லைட் எரியறத காட்டுவாங்க, அது ஆடிக்கினே இருக்கும். அதுதான் நடராஜர் தத்துவத்தை காட்டுறது, வடலூர்ல காட்டுறது, ஜோதி தரிசனம் காட்டுறது. அப்ப அந்த ஆடிக்கிட்டே இருக்கு பாருங்க, அத வந்து நீங்க தியானத்துல நீங்க பாப்பீங்க. அந்த ஒளி வந்து வந்து போறது, அதான் அந்த பொன்னம்பலமேட்டுல லைட் வந்தவனே காட்டுவாங்க, அப்படி நின்னுடும், காட்டுவாங்க நின்னுடும் இல்லையா? அத ஜோதி தரிசனம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த உயிர் உடம்பை எப்படி இயங்குதுன்னா அந்த ஜோதி மூலியமா தான் இயங்குது, இந்த லைட் அண்ட் சவுண்ட் மூலியமா தான் இயங்குது. இப்ப இத வந்து ரெண்டு லைட் சவுண்ட் நிறுத்திட்டீங்க, மேல போயிட்டீங்கன்னா அப்புறம் உடம்பு இயங்குமா?
வேண்டியது இல்லையா எதுக்கு? அந்த நிலைக்கு போறவங்க தான் வந்து பிறவா நிலைக்கு போறவங்க. முதல்ல இந்த உடம்பு இரவா நிலைக்கு வந்தாதான் அந்த பிறவா நிலைக்கு போக முடியும். நீ இறந்துட்டேன்னா பிறந்துருவ. இறக்கவே இல்லைன்னா தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம இருக்க முடியும். போக முடியாது, போக முடியாது. இதுதான் வந்து சமாதி நிலை. இதுக்கப்புறமேட்டா தான் வந்து அவங்க மாற்றி பிறத்தல்ன்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அந்த மாற்றி பிறத்தல்னா என்ன ஆகுதுன்னா, அந்த பேட்டரி வண்டியா மாறினவங்க கட்சியில பேட்டரியாவே மாறிடுவாங்க. உடம்பே பேட்டரி ஆயிடும். கண்டிப்பா. அதுதான் வந்து கடைசி. அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒருத்தன் இறக்கும் போது அவனுடைய எச்சம் என்ன இருக்குதுன்றத வந்து பாக்குறத திருவள்ளுவர் வந்து ஒரு குரல்ல சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சாகும் போது இவன் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க பாரு, அப்படி இப்படின்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. எவன் உடம்ப வந்து இந்த உலகத்துல விட்டுறானோ அவன் முக்தி அடையல. உடம்பு இங்க விழுந்துச்சுன்னா முக்தி அடையல சார். சரியா? அந்த உடம்பையே மறைய செய்து போறவன் தான் வந்து முக்தி அடைஞ்சவன். சூப்பர். இதுதான் வந்து அந்த உடம்பினுடைய எச்சம். இந்த ஆளுடைய எச்சம் என்னன்னா, உடம்பு கீழே வந்துச்சுன்னா அவர் அப்ப முடிக்கலன்னு அர்த்தம். அவர் முழுசா வீடு காலி பண்ணின்னு போலன்னு அர்த்தம். இப்ப சயின்டிபிக்கா நீங்க பேச பேச எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சிரிச்சிடாதீங்க சொல்றேன்ட்டு. சொல்லுங்க. இந்த நீங்க சொல்ற கோட்பாடு எல்லாமே இந்த அணு தத்துவமா வருது. நீங்க எங்க இருக்குது அணு? நான் சொல்லவே இல்லையா, அணுனே சொல்லவே இல்லையா. இல்ல சொல்லல, எனக்கு அந்த மாதிரி இமேஜின் வந்துச்சுன்னு சொல்ல வரேன். அதான் இப்ப நீங்க எலக்ட்ரான் புரோட்டான் இந்த நியூட்ரான் சொல்றாங்களே, இந்த நியூட்ரான்குள்ள போறப்பதான் நீங்க சொல்ற இந்த சமாதிங்கிறது வருது. அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க கூட, இங்க பொருள் தத்துவமே கிடையாது சார். கரெக்ட். இல்ல இப்ப நீங்க, நான் என்ன சொல்றேன், இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த 5 தலை பாம்பு உடம்பு வழியா வெளியே போய் பார்த்தா தானே சார். ஆமா கண்டிப்பா. சரியா? அப்போ பார்க்கிறதுன்ற ஒரு உணர்வு தானே சார். ஆமா. உணர்வை வச்சு ஒரு பொருள் இருக்குதுன்னு எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? வெரி குட். அது மாயமாவும் இருக்கலாம்ல. கண்டிப்பா. இப்ப ஒரு மெஜிஷியன் என்ன பண்றான், நம்ம கண்ணு முன்னாடியே வெறும் கையில புறா வர வைக்கிறான். ஆமா. அப்ப அது ஒரு உணர்வு தானே, நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம உணர்வு அதை அக்செப்ட் பண்ணிடுது, பாரு புறா வந்துச்சு பாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து உலக பிரபஞ்சமே வந்து வெறும் இந்த உணர்வினால் ஏற்படுத்தப்படுதா. இந்த உணர்வு சொல்லலைன்னா இந்த பிரபஞ்சம் வந்து கல்லால் ஆனதா, தண்ணியால் ஆனதா, காத்தினால் ஆனதான்ற 3 பிரிவுகளையுமே வந்து டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. அப்ப நீங்க சொல்ற பொருள் தத்துவமே இல்லையே சார். இப்ப நீங்க சினிமா பாக்குறீங்க சார், தியேட்டர்ல ஸ்கிரீன்ல தானே சார் பாக்குறீங்க. உண்மையா மனுஷன் அங்க எங்க சார் இருக்கிறான்? அது வெறும் ஒளியும் தானே சார். அதேதான் சார் வாழ்க்கையும் ஒளியும், அவ்வளவுதான் சார். இது ஒளியும் தான், இது வேற எதுவுமே கிடையாது. உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வந்து சினிமா பாப்பீங்க. அது உணர்வு போயிடுச்சுன்னா சினிமா தெரியவே போறது, திரையே தெரிய போறது. ஆனா திரையில இருக்கிறது எல்லாமே வெறும் பிம்பமா தான் இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. இது வந்து இதனாலதான் வந்து, அதாவது இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சிவவாக்கியர் வாழ்ந்த காலம் எப்போ? ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியா? சரி, எவ்வளோ ஒரு 50,000 வருஷம் கூட வச்சுக்கலாம் மேபி. அவருடைய பாட்டுல என்ன சொல்றாருன்னா, சூழ வந்த சிவாலயங்கள் எத்தனை அப்படின்றாரு. அப்ப அவர் இருக்கும் போதே சிவாலயம் இருந்திருக்குது, அவர் இருக்கும் போதே சிவலிங்கம் இருந்திருக்குது. அப்ப அவருக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தன் இந்த தத்துவத்தை வந்து உருவாக்கிட்டு போயிட்டான். அப்ப முதல்ல சிவலிங்க தத்துவத்தை உருவாக்கணும் யார்? நீங்க அறிவியல் பூர்வமாவே யோசிச்சு பாருங்க, யாவான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்முடைய தமிழ் இனம் எங்க போயின்னு இருக்குதுன்னு, எவ்வளவு பழமை வாய்ந்ததுன்னு இதுல புரிஞ்சுக்கலாம். அது வருஷமே சொல்ல முடியாது. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத வந்து நம்முடைய தமிழினம் தான் காட்டி கொடுக்குது. இந்த ஒரு சிவலிங்கத்தை புடிச்சினாலே இதனுடைய என்னைக்கு உருவாக்கம் இருந்ததோ. சரி, இப்ப சிவலிங்கம்ன்றது வந்து எதுல சார் உருவாக்கியிருக்காங்க? அது மெட்டீரியல் கேக்குறீங்களா? ஒரு கல்லுல பண்றாங்களா இல்லையா? ஆமா, கல்லு தான். அப்ப கலை உருவான போதுதான் சிவலிங்கம் உருவாயிருக்குது. கண்டிப்பா. இல்லன்னா அவன் சிற்பமா செதுக்க மாட்டான்ல.
கண்டிப்பா. அப்ப அந்த அந்த சிவலிங்கம் உருவாகிறதுக்கு முன்னாடியே மனிதன் வந்து கலை அப்படின்ற அறிவுல நுட்பத்துல சிறந்தவனா இருந்திருக்கான். ஷூர், கண்டிப்பா. அப்ப அவன் அவன் வடிச்சதனுடைய இதுதான் இதெல்லாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்னன்னா அவங்க பேர் வச்சிருந்தான், கற்கால மனிதனுக்கு அப்புறமே தோன்றியதுதான் சார் இதெல்லாம். அப்ப கற்கால மனிதன் யாரு, அவன் எப்படி வந்து இறைவனோட தொடர்புல இருந்தான், இதெல்லாம் ஹிஸ்டரி யாருக்கிட்டையும் கிடையாது. இல்ல. ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இயற்கையோட தான் தெய்வமா நினைச்சிருக்காங்க. ஆமா, இயற்கையோட இயற்கையா இருக்கிறான், ஆடையும் கூட இல்லையிலப்ப. அதுதான் மாதிரி பார்க்க போனா எங்க போய் நீர் இருக்குது எல்லாத்தையும். அதனால அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பழைய கதையை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் உங்களுடைய அறிவு ஆராய்ச்சி இம்ப்ரூவ் ஆகினே போயின்னு இருக்கும். அறிவு ஆராய்ச்சி இருக்கிற வரைக்கும் நீங்க உயிர் சீக்கிரத்துல செத்து போயிடுவீங்க. ஏன்னா மனம் இயங்கினா தானே அறிவுலாம் வரும். அது வேணும்ல, கண்டிப்பா. அப்ப எனர்ஜி இருந்துன்னே இருக்கணும்ல, அப்ப வயசாகும்ல. அதனால அதெல்லாத்தையும் வந்து முன்னாடி பகுதியும் விட்டுறணும், பின்னாடி பகுதியும் விட்டுறணும். நம்ம எங்க போறோம்ன்றதையும் விட்டுறணும், எங்க இருந்து வந்தோம் அப்படின்றதையும் விட்டுறணும். இப்போ என்ன இருக்குதோ அதை வந்து கையில பிடிச்சின்னு அந்த பயிற்சி இப்படியும் கம்முன்னு இருந்தோம், அவ்வளவுதான். எது எங்க இருந்து வந்ததோ அது அங்கேயே போய் சேர்ந்துரும். ரைட்.